ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசிட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஸோ யாருக்காவது போஸ்டல் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் போஸ்டல் ஹீலிங் வேணும். ஸோ ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், ஸோ இதுலேருந்து வெளியே வரணும், போஸ்டில் ஒரு ஹீலிங் வேணும், கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, Two of Pentacles, Page of Pentacles, Burdens, Emperor, Seven of Pentacles. So bottom of the deck, Queen of Swords. Seven of Cups, Justice, Knight of Wands, Ten of Swords, Chariot. Bottom of the deck, Ace of Cups. Laziness, letting go, postponement, slowing down, abundance. So bottom of the deck, flowering. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஓப்பன் போட்டு கரண்ட் எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெசிட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே ஓகே ஸோ நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். ஓகே, ஸோ உங்களுக்கும் என்ன சொல்கிறது, ஸோ ஸோ எப்போவுமே என்ன சொல்கிறது, ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். மேக்ஸிமம் இங்கே ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் இந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. பட் பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர், மைண்டு பவர் உங்களுக்கு உண்டு. பட் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் டவுன் ஆகிருப்பீங்க. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஸோ ரொம்ப நல்லா இருந்தேன், ஸோ இந்த ஒரு பர்சனை பார்க்கப்போ என் லைஃப் மாறிப்போச்சு, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வரப்போய் என் லைஃப் சேஞ்ச் ஆகி போச்சு, இந்த ஒரு லவ்னால நான் தொலைஞ்சு போனேன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி ஆக்சுவலி நீங்கள் பயங்கர பவர் தான், உங்களுக்கு ஈகோ, ஆட்டிடியூட் எல்லாமே உண்டு. நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டில் நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர், செல்ஃப் இண்டிபெண்ட்டாக நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆன பிறகு நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷனை நீங்கள் ஆகிட்டு உண்டு, இம்பேலன்ஸ் ஆகிட்டு உங்கள் லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை. ஸோ முன்னாடி இந்த போஸ்ட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் ஒரு பேலன்ஸில் போயிட்டு இருந்திருக்கலாம். ஆக்சுவலி லைஃப்னு சொல்லும்போது அது நஷ்டமோ இருக்கும். பட் உங்கள் லைஃப் இந்த போஸ்ட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேலன்ஸில் போயிட்டு இருந்திருக்கலாம், ஒரு அமைதியாக போயிட்டு இருந்திருக்கலாம். பட் இந்த போஸ்ட் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு உங்கள் லைஃப்பில் சுத்தமாக பேலன்ஸ் இல்லாமல் ஆகிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஏகப்பட்ட பேர்டன்ஸ் உண்டு, உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு. ப்ராப்ளம் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு கடன்கள் இருக்கலாம், ஃபேமிலிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு உங்கள் மேலே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே நிறைய கடன்கள், தொல்லைகள், ஸோ உங்களுக்கு ஃபேமிலி ரிலேட்டட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய ஒரு ப்ராப்ளம் உண்டு. ஸோ அதை தவிர்த்து இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான பிறகு ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான பிறகு உங்கள் லைஃபை டோட்டலாக பேலன்ஸ் இல்லாமல் ஆகிட்டு. அதுக்கு முழுக்க காரணம் அந்த ஒரு பர்சன் தான். ஏன்னா இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களை டாமினேட் பண்ணியிருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி நீங்களே பவர் தான், பட் இவங்கக்கிட்ட நீங்கள் தோற்று போகிறது மாதிரி ஆகிருக்கும். ஓகே, ஃபுல்லாக டாமினேட் பண்ணியிருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான பிறகு ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு.
தென் அதை தவிர்த்து இந்த ஒரு பர்சனோட கேரக்டரும் இந்த பர்சனோட பிஹேவியரும் கூட கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஆகிருக்கலாம். ஓகே, மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு தலைவாதனை பிடிச்சிருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ இந்த பர்சனை வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்க டைமில் நீங்கள் வந்து உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் ரொம்ப டவுனாக இருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு டோட்டலாக மாற்றிருக்கும். மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை க்ரோ பண்ணியிருக்குள்ள நம்ம சொல்லிக்கலாம். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை வந்து கஷ்டப்படுத்திருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் மேலே நான் டவுன் ஆகிட்டேன், இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பை வந்து நாசம் பண்ணிட்டாங்க, என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க, என்னை அழ வச்சுட்டாங்கன்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கலாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை க்ரோ பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கும் உங்கள் லைஃப்பில். சேஞ்ச் நீங்கள் இந்த பர்சனோட பிஹேவியர், இந்த பர்சனோட கேரக்டரால் நீங்கள் சேஞ்ச் ஆகிருப்பீங்க. ஓகே, ஸோ அப்போ முன்னாடி உங்களோட இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு உங்களுக்கு பேலன்ஸ் கிடச்சிருக்காது, நிறைய ப்ராப்ளம் அனுபவிச்சிருப்பீங்க. பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது கெரியரில் உங்களுக்கு கெரியர் உங்களுக்கு ஓகே இல்லாமல் இருக்கா, ஃபேமிலி உங்களுக்கு வந்து உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ லைஃபே ஒரு பேலன்ஸ் இல்லாமல், ஸோ எந்த சைடு கால் எடுத்து வச்சாலும் பிளாக்கேஜாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ இது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பாரங்கள் உண்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பும் சேர்த்து உங்களுக்கு இன்னும் பாரமாக ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஹோப்பும் கிடச்சிட்டு இல்லை. அப்போ நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருப்பீங்க. தலைக்கு மேலே வேதனைன்னு சொல்லும்போது நிறைய ஸ்ட்ரகிள் கெரியர்லேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. 24/7 இந்த போஸ்டரை பற்றி திங்க் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருப்பீங்க. இந்த ஒரு பர்சன் உங்களை ஸ்பிரிச்சுவலி அவேக்கனாக வச்சுருப்பாரு, வேறு வழி இல்லாமல். ஸோ நமக்கு எங்கேயுமே பீஸ் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகும்ல. வேறு இப்போ என்ன சொல்கிறது, சிலவங்களும் நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஒர்க் பண்ணும்போது, மெடிடேஷன் பண்ணும்போது, கடவுளை வந்து தேடும்போது, கடவுளை வணங்கும் போது நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கும்ல. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை ஸ்பிரிச்சுவல் அவேக்கனாக வச்சுருக்கோம். அப்போ ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆன பிறகு மெடிடேஷன் பண்ணியிருப்பீங்க, செல்ஃப் லவ் பண்ணியிருப்பீங்க, இப்போ உங்கள் லைஃப் உங்கள் ஃபோக்கஸில் வந்திருப்பீங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறோம், உங்களோட எனர்ஜி கியூர் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி நீங்கள் வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ ஒரு இருட்டில் இருந்தீங்கன்னா அதில் ஒரு வெளிச்சம் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்திருக்கும். இந்த பர்சன் ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், ரொம்ப பவரில் நின்றுருப்பீங்க. பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகிறப்போ டவுன் ஆகிருப்பீங்க, உங்களை நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ பட் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆன பிறகு உங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகிருப்பீங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்க வந்து மேக்ஸிமம் எல்லோரும் இல்லை, ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ஓகே, மற்றபடி வெளியே வேலைக்குன்னு போகிறவங்க. ஸோ ஒர்க்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க. மேபி ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம். ஸோ உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுட்ருக்கீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் ஒர்க்குக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கிறீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த ஒரு டிப்ரெஷன், ஒரு டார்க்னஸ், இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு உண்டு. நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, டிட்டாச்மெண்ட் ஆகிட்டு உண்டு, மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறது வரைக்கும், இந்த பர்சன் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறது வரைக்குமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் டவுன் ஆகிட்டே தான் இருந்திருப்பீங்க. அப்போ இதுக்கு மேலே என்னால் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண முடியாது, இப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் நினச்சி இன்னும் நான் அந்த ரிலேஷன்ஷிப்புள்ள போய் எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வேணும், இந்த ஒரு பர்சன் தான் வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னோட எனர்ஜியை நான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே கொண்டு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டைமில் என்னோடய லைஃப் ஸ்பாயிலாக போகும், என்னோடய ஃபேமிலி நடுத்தரில் நிற்கும், நான் நடுத்தரில் நிற்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும், ஒரு சோல் அவேர்னஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, அப்போ இந்த ஒரு பர்சனை நான் மூவ் ஆன் பண்ணணும், இந்த ஒரு பர்சன் டிட்டாச்மெண்ட் ஆனால் மட்டும்தான் என்னோடய லைஃப் நல்லா இருக்கும், என்னோடய ஃபேமிலி நல்லா இருக்கும். ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபேமிலிக்காக வாழக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஸோ எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சுமைகள் வந்தால் நீங்கள் தாங்கிடுவீங்க. பட் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு கஷ்டம் உங்களால் தாங்க முடியாது. அப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஃபினான்ஷியல் வைஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம், ஃபேமிலி வைஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை இன்னுமே அது பாரமாக்கிட்டு உண்டு. அப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆன பிறகு கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு உண்டு, டிட்டாச்மெண்ட் ஆக்கிட்டு உண்டு. ஏன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு, இன்னும் இவங்க நினச்சிட்டு இருந்தேன்னா என் லைஃப் இன்னும் கீழோட்டு தான் போயிட்டுருப்பேன், மேலோட்டு வரவே முடியாது. ஸோ நாளைக்கு ஒரு கட்டத்தில் எத்தி பார்க்கும்போது எல்லாருமே நல்லா இருப்பாங்க, ஸோ நான் மட்டும் தான் கஷ்டப்படுவேன் லைஃப்பில். ஸோ நான் கஷ்டப்படுறதுனால என்னோடய ஃபேமிலி கஷ்டப்படும், ஏன்னா அந்த ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் எடுத்துருக்கிறீங்க.
ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு சோல் அவேர்னஸ் வந்திருக்கும். நீங்கள் யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகிருப்பீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா ஒரு மூவ் ஆன் பண்ணுற ஸ்டேஜில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக நீங்கள் வந்து மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கேரியரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. பட் இந்த போஸ் மேலே அதுக்காக உங்களுக்கு ஸ்நேகம் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸ்நேகம் உண்டு, லவ் உண்டு. பட் என்னென்னா உங்கள் மைண்டுக்குள்ளே நான் தான் போகிறது கிடையாது. ஸோ நான் போக மாட்டேன். மெயினாக அவங்க வரட்டும், நான் ஏற்றுக்கிறேன். பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் அவங்க வேணால் காலையில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வரட்டும், நான் ஏற்றுக்கிறேன். பட் நானாக போக மாட்டேன். பட் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் உங்களோட மைண்டுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு ஓகே ஆகட்டும் பரவாயில்ல. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் பட்ட வலி வேதனைக்கு யூனிவர்ஸ் எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரணும். நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். அப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களோட மைண்டில் என்ன வந்திருக்கும், இந்த பர்சன் உங்களை இப்போ கஷ்டப்படுத்திட்டாங்க, அழ வச்சுட்டாங்க, டவுன் ஆக்கிட்டாங்கன்னு உங்களோட மைண்ட் இருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு உண்மையாகவே க்ரோ பண்ணியிருக்குது. ஓகே. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு செல்ஃப் பவரில் செல்ஃப் இண்டிபெண்டில் நீங்கள் நிற்கிறீங்க. முன்னாடி உங்களுக்கு இந்த அளவுக்கு போல்டு கிடச்சிருக்காது. பட் இன்றைக்கி இந்த அளவுக்கு போல்டோடு நீங்கள் நிற்கிறீங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க. எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும், எனக்கு இந்த ஒரு பர்சன் தான் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் தான் வேணும், அந்த ஒரு பிடிவாதம் உங்களுக்கு போயிடுச்சு. ஓகே, எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு உண்டு. லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன்லாம் அக்செப்ட் பண்ணிக்க ரெடி ஆகிட்டு உண்டு. ஸோ அந்த ஒரு பவர் நீங்கள் நிற்கிறீங்க உங்களோட எனர்ஜி. ஓகே. ஸோ அந்த பர்சனோட கேரக்டர் பார்த்துக்க. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, ரெண்டு பேரும் டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் எந்த வேலையும் வேணும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஃபினான்ஷியல் வைஸில் இருக்கலாம், இல்லைன்னா மேரிட்டல் அஃபேர் அண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எமோஷ்னல் வைஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ அதுபோல் போஸ்டோட கேரக்டர் பார்த்திங்கன்னா பயங்கர ஈகோ ஆட்டிடியூட், பயங்கரமாக டாமினேட் பண்ணுற கேரக்டர், பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர். ஸோ என்னோட பேச்சை கேட்டு நீ ரிலேஷன்ஷிப்பில் என்னோட பேச்சை கேட்டு நீ வந்து ஜீவிக்கிறதா இருந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் போகட்டும், இந்த போர்சன் நின்றுட்டு உண்டு. இந்த பர்சன் போடக்கூடிய ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி உங்களை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு டாமினேட் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிட்டு கிடையாது. அப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த பர்சன் ஏன்னா இப்போ என்ன சொல்கிறது, இந்த பர்சன் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சு போச்சு இந்த பர்சன் இப்படி தான். அப்போ ஸ்டார்டிங் நீங்கள் நிறைய ஆக்ஷன் எடுத்துருக்கலாம். நீங்களே இப்போ வெளியே ஆக்ஷன் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அப்போ இவங்க திரும்பியும் உங்களை டாமினேட் பண்ணுறாங்க மறுபடியும். இப்போ ஒருத்தவங்க வந்து லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு தான் அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. தனக்கு இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் லைஃப்பில் ஃப்ரீடம் இருக்குது, நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் வேணும்ல. ஸோ நம்மளை சும்மா ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, டாமினேட் பண்ணுறாங்கன்னு அது என்றைக்கு ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. அது லாஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, எதுக்கு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையே இல்லையே, இப்படி தான் இருக்கணும், எனக்கு இது ஹோப் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில், என்னை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, டாமினேட் பண்ணுறாங்க, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹோப் இல்லை, எனக்கு எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கும். ஓகே, இவர் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், நான் இந்த மாதிரி ரூல்ஸ் போடுவேன், இதை நீ ஃபாலோ பண்ணதாக இருந்தால் இல்லைங்க நீ போயிட்டே இரு, அந்த மாதிரி இவர் நின்றுட்டு இருந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபுல்லாக மணி ஓடினட் பர்சன். இவர் வந்து மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, பணக்காரனாக தான் வாழணும், எப்போ பணம் மணி தான் இம்பார்ட்டன்ட். பணமே இல்லாட்ட கூட பெரிய பணக்காரங்க மாதிரி காட்டிக்கிறது, ஒன்றுக்குமே ஒர்த்து இல்லாட்ட கூட பெருசாக சீன் போடுவாங்கல்ல, இது ராஜா வீட்டில் பிறந்த மாதிரி நான் பெரிய ஆள், ஸோ எல்லாமே இங்கே ஏன் கண்ட்ரோல் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக சீன் காட்டக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த பர்சன். ஓகே, இவருக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து நடந்துக்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கு நம்ம கொடுக்கறது கிடையாது. நம்ம ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுக்காம உங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுக்கல, இந்த ரிலேஷன்ஷிப் வாங்கி விட்டு போகணும் இவருக்கு தெரியும். இருந்தாலும் இவர் வந்து நின்றுட்டு உண்டு, ஒரு ஈகோ ஆட்டிடியூடில் இந்த ரிலேஷன்ஷிப் போனாலும் பரவாயில்ல இவர் நின்றுட்டு உண்டு. இப்போ இவருக்கு இந்த அளவுக்கு திமிர் வர்றதுக்கு முழுக்க காரணம் பார்த்து நீங்கள் தான். ஏன்னா இந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் பார்த்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்திருப்பீங்க. நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டில் தான் நீங்கள் நின்றுப்பீங்க, உங்கள் பவரில் நின்றுப்பீங்க. பட் இவரை பார்த்த பிறகு உங்களோட இவர் பயங்கர பவராக இருந்திருப்பார். அப்போ நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை எழுந்து மாதிரி நீங்கள் நிறைய ஆக்ஷன் எடுக்க இவரோட மைண்ட் பிளேஸ் என்ன மாதிரி ஒருத்தவங்க இந்த உலகத்தில் கிடையாது. ஸோ நான் வேணா இவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரணும், இல்லைங்க அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே போகட்டும் இவங்க நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ இவருக்கு தெரியும். ஓகே, இவருக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து ரூடான விஷயம். ஸோ நம்ம ஒரு ஈக்குவலுக்கு வேண்டிய கொடுக்கல, இந்த ரிலேஷன் நம்மளை விட்டு போகணும்னு தெரியும். இருந்தாலும் தன்னோட திமிர ஆட்டிடியூடில் போனால் போகட்டும், நம்ம பார்க்காத ரிலேஷன்ஷிப். இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, இது இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது.
ஓகே, இந்த மாதிரி இவர் வந்து மைண்டுக்குள்ளே நின்றுட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தெரியும். இப்போ இவர் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சேஃப்டியாக உங்களுக்கு நினச்சிட்டு கிடையாது. இவருக்கு ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க இன்னொரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அவங்கள இவர் சேஃப்டி நினச்சிட்டு உண்டு. பட் உங்களை வந்து இவர் சேஃப்டி நினச்சிட்டு கிடையாது. ஓகே, ஸ்டார்டிங்கில் ஸோ உங்களை ஒரு ஹோமாக நினச்சிட்டு கிடையாது, ஒரு சேஃப்டி அவங்க நினச்சிட்டு கிடையாது இவர் ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, ஸோ எத்தனை வாட்டி இவர் ஆக்சுவலி இவரோட ஈகோ ஆட்டிடியூட இவர் எத்தனை வாட்டி காட்டினாலும் மறுபடியும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துடும். ஆக்சுவலி நீங்கள் மறுபடியும் போகிறனால தான் இவருக்கு இந்த அளவுக்கு ஈகோ திமிரெல்லாம் தலைக்கு மேலே வந்துட்டு. ஓகே, அப்போ இவரோட மைண்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு காரணத்துக்கு கூட கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு அடிமை தான், நீங்கள் இவரை விட்டு எங்கேயுமே போக மாட்டீங்கன்னு இவருக்கு ஸ்ட்ராங்காக அந்த மைண்ட் உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. இதில் பாதி பேர் ஆக்சுவலி மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க, டிட்டாச்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பே மறந்துருப்பீங்க. பட் உங்களுக்கு ஒரு நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அமைக்கிறனால உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் இருக்கும், கண்டிப்பாக ட்ரஸ்ட் இருக்கும். எப்படின்னா ஸோ எனக்கு யூனிவர்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக தருவாங்க. எனக்கு யூனிவர்ஸ் வந்து எனக்கு கரெக்டான டைமில், எனக்கு ஒரு டிவைன் டைமில் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க, ஒரு ஜஸ்டிஸ் எனக்கு தருவாங்க. யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கும். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் டிட்டாச்மெண்ட் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்போ நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. இவர் இதில் நினச்சி பார்க்கல நீங்கள் மூவ் ஆன் பண்ணுவீங்கன்னு இவர் நினச்சி பார்க்கல. இவர் ஆக்சுவலி இவர் பெரிய ஆள் நினச்சிட்டு இருந்தார். இவர் தான் இங்கே எல்லாமே, இவர் இல்லைங்க ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தார். பட் நீங்கள் இப்போ வந்த பிறகு இவரோட சுச்சுவேஷன், நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வேண்டாம், டிட்டாச்மெண்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னு தெரியும் போது இவரோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ 10 of Swords. ஓகே, ஸோ இவர் இப்போ ஆள் வந்து பிளாட் ஒன்றும் இல்லை, 10 வால் வந்து ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ளே குத்தி இறக்குனா எந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த பர்சன் இருக்கிறாங்க. ஓகே, பட் வெளிக்காட்டிக்கலையாக இருக்கும். இவர் இப்போ வாழ்கிறதுக்கா, சாகிறதுக்கா, இருக்கிறதுக்கா எதுவும் தெரியாத ஒரு சுச்சுவேஷன். ஆப்ஷன்ஸ் ஒன்றுன்னு திமிர காட்டிருக்கலாம், இப்போ ஆப்ஷன்ஸ் ஒன்று இவருக்கு ஒத்து வரல. ஓகே, பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்களா இருக்கும். ஸோ நைட்டு டைம் எல்லாம் முன்னாடிலாம் இவருக்கு நைட்டு நிம்மதியாக உறக்கம் வந்திருக்கும். மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் உங்களை அழை வச்சு கஷ்டப்படுத்திட்டு இவர் நிம்மதியாக உறங்கியிருப்பார். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நிம்மதியான உறக்கமும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்களை நினச்சி ஸோ உங்களோட நீங்கள் இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு அவர் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படி நினைக்கும் போது இவரோட மைண்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரணும் ஒரு எண்ணம் உண்டு. எஸ், நான் இந்த ஒரு பர்சனுக்கு எனக்கு அந்த ஆக்சுவலி இவருக்கு நான் ஸ்டார்டிங்கே சொல்ல இவருக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கல, இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை கையை விட்டு போயிடுது இவருக்கு தெரிஞ்சு இவர் ஈகோ ஆட்டிடியூட இவர் நின்றுட்டு உண்டு. ஓகே, பட் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு மைண்டுக்குள்ளே நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விஷயங்கள் எதுவுமே நல்ல விஷயங்கள் கிடையாது, எல்லாமே வந்து ராங்கான விஷயங்கள். இப்போ என்ன உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெத் ஆகிறதுக்கு மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வேறு யாரும் இல்லை, இந்த போஸ்டோட கேரக்டர், இந்த போஸ்டோட மைண்ட் செட்டு தான். இந்த போஸ்டோட மைண்ட் செட்டில் நம்ம இல்லைங்க இவங்க இல்லை, நம்ம இல்லைங்க இங்கே ஒன்றும் இல்லைன்னு நினச்சிருப்பாரு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட நீங்கள் மூவ் ஆன் பண்ணது, நீங்கள் டிட்டாச்மெண்ட் ஆனது இந்த பர்சனை ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிட்டு உண்டு, ஈகோ டெத் ஆக்கிட்டு உண்டு. இந்த பர்சன் எதிர்பார்த்த மாதிரி இவருக்கு லைஃப்பில் எதுவுமே நடக்கலை. ஆக்சுவலி இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். என் லைஃப் இப்படி தான் இருக்கும், இனி வரக்கூடிய சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்கும். இவரை மைண்டுக்குள்ளே ஒரு கற்பனை கோட்டை கட்டியிருப்பார். ஓகே, இனி இந்த பர்சன் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க, இனி இந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க, இனி அடுத்து வந்துடுவாங்க. இப்படி இவர் ஒரு கற்பனை கோட்டை கட்டி வச்சிருப்பார். இவரோட கற்பனை கோட்டையை நீங்கள் தூளாக்கிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் தூளாக்கிட்டுன்னு சொல்லும்போது கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் மேலே ஸ்நேகம் அதிகரிக்கிறதுக்கு, உங்கள் மேலே லவ் அதிகரிக்குது. இப்படி ஒரு பர்சன் என் லைஃப்பில் நான் பார்க்கல, ஸோ என்னையே தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஈகோ டெத் ஆகிடுச்சு. நான் சொன்னேன்ல, ஒரு 10 வால் குத்தி இருக்குன்னா எந்த அளவுக்கு பெயின்ஃபுல் இருக்கும், பட் வெளியே காட்டிக்கலியாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், பணக்கார ஒன்றுமே இல்லாட்ட கூட பணக்கார மாதிரி சீன் போட்டு தெரியக்கூடிய ஒரு பர்சன். பட் இவங்க அந்த மாதிரி சீன் காட்டுனால இவரோட வலி இதுன்னு வெளியே உங்களுக்கு தெரியலையா இருக்கும். ஓகே, ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இவர் பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் தான் கடந்து போயிட்டுருக்கார். இவர் வந்து வாழ்கிறதுக்கா, சாகிறதுக்கா, இருக்கிறதுக்கா, போகிறதுக்கா, இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கார் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, அப்போ உங்களோட அந்த மூவ் ஆன் நீங்கள் எடுத்த ஒரு நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டீங்க. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஈகோ டெத் ஆகிட்டு உண்டு, தலைக்கணம் அழிஞ்சிட்டு உண்டு. நான் அந்த ஆணவத்தை இவர் இறங்கிட்டு உண்டு.
அப்படி நினைக்கும் போது ஸோ நம்மளே இவங்க தோக்கடிச்சிட்டாங்க, நம்ம தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருந்தோம், பட் அப்படி கிடையாது. ஸோ நம்மளை இவங்க மாற்றிட்டாங்க, இந்த ஒரு போர்ஷன் லைஃபே சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு போர்ஷன் எனக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி, என்னோடய திமிரை இவங்க அடிக்கிட்டாங்க அப்படி நினைக்கும் போது கரண்ட் சுச்சுவேஷன் இந்த போஸ்ட்டுக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் நிறைய உண்டு. 24/7 உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களோட திங்கிங்லேயே ஜீவிச்சிட்டு இருக்காங்க. ஹார்ட்ஃபுல்லாக நீங்கள் தான். ஓகே, பயங்கர ஸ்நேகம் கரண்ட் சுச்சுவேஷனில். பட் இந்த ரிலேஷன்ஷிப் அந்த பர்சன் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா இந்த போர்ஷன் வந்து முழுக்க முழுக்க பண்ணது வந்து எல்லாமே வந்து ராங்னு இவருக்கு தெரியும். அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சு போகிற விஷயம் நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நடந்த ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நடந்த நல்ல நல்ல மூமெண்ட்டாக இருக்கட்டும், கெட்ட மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே திங்க் பண்ணி ஓர்த்து ஒரு சேடு, ஒரு டிப்ரெஷன் அந்த ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் தான் இவர் இருக்காது. ஓகே, அப்போ இவர் வந்து இவருக்கெல்லாம் நான் இப்போ லைஃப்னு சொல்லும்போது அதில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இப்போ என்ன சொல்கிறது, முன்னாடி தப்பு பண்ணாங்க மறுபடியும் திருந்த மாட்டாங்க நமக்கு சொல்ல முடியாதுல்ல, திருந்துவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்ப சுச்சுவேஷன் வரும்போது திருந்துவாங்க. ஸோ அதே மாதிரி இவர் வந்து ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் ரிலீஸ் பண்ணணும், அதை மறக்கணும், அதை லெட்கோ பண்ணணும். லெட்கோ பண்ணது இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக வருவார். இல்லைன்னா ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் இவருக்கு ஒரு ஃபியரை உண்டாக்குது. எப்படி போகிறதுனா, எப்படி இவங்க முகத்தை பார்க்குறது. ஓகே, அப்போ இவர் ஆக்ஷன் எடுக்கிறது டைம் எடுக்கும். ஏன்னா இவர் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை இக்னோர் பண்ணணும், லெட்கோ பண்ணணும், ஹீல் ஆகணும் இந்த பர்சன். ஓகே, அப்படி ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஹீல் ஆனால் இவர் ஆக்ஷன் ஃபாஸ்ட்டாக எடுப்பார். அப்போ இவர் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கும் போது இவர் பண்ண ராங்கான விஷயங்கள் இவருக்கு மைண்டில் வந்து இவர் ஆக்ஷன் எடுக்க விடாமல் ஆக்குது. அப்போ இவர் அதை எல்லாத்தையும் ஹீல் ஆக்கணும், அதை ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் இவர் ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுப்பார். பட் அது மட்டும் நமக்கு ஸ்லோ இன் டவுன் கார்டு நமக்கு டேரெக்டாகவே வந்துட்டு. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க, பட் ரொம்ப ஸ்லோவாக தான் எடுப்பாங்க. ஏன்னா நமக்கு ஸ்லோ இன் கார்டு நமக்கு டேரெக்டாகவே வந்துட்டு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக தான் ஈகோ டெத் ஆகிட்டேன், நான் திருந்திட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரமாக இங்கே காட்டிக்க மாட்டாங்க. பட் ஈகோ டெத் ஆகிடுச்சு. ஈகோ டெத் ஆகிறதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான். ஸோ நீங்கள் ஹை எனர்ஜியில் நிற்கிறீங்க. ஸோ இவரோட ஈகோ டெத் ஆகிடுச்சு. ஸோ இவர் குட்டியாக தான் ஆக்ஷன் எடுத்து வைப்பார் இவருக்கு லைஃப்பில். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களை பற்றின தாட் வரக்கூடிய டைமில், உங்களை பற்றின ஸ்நேகம் வரக்கூடிய டைமில் ஸோ இவருக்கு ஓடி வரணும்னு எண்ணம் இருக்குது. ஆக்ஷன் எடுக்கணும், ஓடி வந்து உங்களை பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஷேரிட் வந்திருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் கிடைப்பீங்க, அந்த ஏக்கம் எல்லாமே இருக்குது. பட் இவர் அந்த நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்பில் நடந்த அந்த ரூடாக பிஹேவ் பண்ண மேட்டர்லாம் இவர் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இவருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மைண்ட் செட் ரெடி ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவரிங் வந்திருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு பிரகாஷம் இருக்கும். ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடக்கும். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு டிட்டாச்மெண்ட் ஆகிருக்கிறீங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, பட் யூனிவர்ஸ் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ளவர் வரும் தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. பட் என்ன டைம் எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லேன்னா, ஸோ நீங்கள் ஒருத்தவங்களை உண்மையாக நீங்கள் ஸ்நேகிக்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்லேன்னா, ஸோ யாருக்கிட்டே வந்து அன்பை நீங்கள் காட்டாதுங்க. ஸோ அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ நான் உருகி காதலிக்கிறேன், ஸோ மெசேஜ் பண்ணுறேன், கால் பண்ணுறேன், ஸோ சேஸ் பண்ணுறேன், ஸோ இவங்களை என்னைக்காவது என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம போகிறோம்ல, அவங்களுக்கு அது தலைவேதனையாக இருக்கும். இன்னும் இவங்க இருக்க விட மாட்டாங்களா, இவங்க ஏன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க நம்ம லைஃப்பில் என்றைக்கு வந்தாங்க நம்ம லைஃப் போச்சு, நம்ம மேலே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துருவாங்க. இது என்றைக்கு என் லைஃப்பை விட்டு போகுதோ அன்றைக்கி தான் என் லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம காட்டுறது அன்பு, பட் அவங்களுக்கு அது தொந்தரவாக தெரியும். ஓகே, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல என்னன்னா, ஸோ எப்போவுமே வந்து யாரையுமே இங்கே திருத்த முடியாது. இவங்களை அவங்கள திருத்துறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டு போடாதுங்க, தோற்று போயிடுவீங்க. வேறு ஒன்றும் இல்லை, தோற்று போயிடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே நம்மளால் யாரையுமே திருத்த முடியாது. ஓகே, வேறு வழியே இல்லை, திருத்தவே முடியாது. ஒரு குடிகாரனை இப்போ நான் திருத்தி காட்டுறேன் சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெட்டு கட்டி திருத்தி பாருங்கள், திருத்தவே முடியாது. ஸோ இங்கே யாரையுமே திருத்த முடியாது. ஒரே ஒரு வழி இருக்குது. ஸோ நம்ம திருந்திக்கலாம், நீங்கள் திருந்திக்கோங்க. வேறு வழியில் இவங்களை திருத்த போகிறேன், அவங்கள திருத்த போகிறேன், என்னோட காதலில் இவங்களை மாற்றிடுவேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்க, இதே சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்க. ஸோ யாரையுமே இங்கே நம்மளால் திருத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரையுமே திருத்த ட்ரை பண்ணாதுங்க.
இவங்களை திருத்த போகிற சொல்லிட்டு ஒட்டுமொத்த எனர்ஜி இவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணி அதை ஸ்பாயில் பண்ணி டிப்ரெஷன் ஆகி சேட் ஆகி வழியில் இருப்பீங்க, நீங்கள் டவுனாக இருப்பீங்க. ஸோ யாரையுமே திருத்த ட்ரை பண்ணாதுங்க. அவங்கவங்களா திருந்துவாங்க, அது யூனிவர்ஸ் திருத்துவாங்க. அவங்க பட்டாதான் வழி தெரியும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்கவங்க அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் திருந்துவாங்களே தவிர நான் இவங்களை திருத்த போகிறேன், இவங்களை நான் என் காதலில் மாற்றிடுவேன், அது நெவர் நடக்காத ஒரு விஷயம். இங்கே யாரையுமே திருத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வர வழியில் நீங்கள் திருந்திக்கோங்க. இவங்களை திருத்த போகிறேன், 2 வருஷத்தில் திருத்திடுவேன், 3 வருஷத்தில் திருத்த நடக்காத விஷயம். உங்கள் டைம் தான் வேஸ்ட்டாக போகும், உங்கள் எனர்ஜி வேஸ்ட்டாக போகும், நிம்மதி இல்லாமல் போயிடுவீங்க. ஸோ யாரையுமே திருத்த ட்ரை பண்ணாதுங்க. ஸோ நீங்கள் திருந்திக்கோங்க. அவங்கள அப்படியே அவங்க வழியில் விட்டுருங்க. அவங்க அதுக்கான கர்மா ஃபேஸ் பண்ணி அதுக்கான லெசன்ஸ் படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக திருந்துவாங்க. அவங்கள திருத்துறது இது யூனிவர்ஸால் மட்டும்தான் முடியுமே தவிர உங்களால் முடியாது. ஸோ தேவையில்லாமல் உங்கள் எனர்ஜி போட்டு ஸ்பாயில் பண்ணி டைமை போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதுங்க. ஓகே, உங்களுக்கு இது விஷயம் வந்து இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து ட்ரூவாக ஸ்நேகிக்கிறேன், இவங்க என்ன புரிஞ்சுக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து ஃபுல்லாக கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பட் இந்த ஒரு பர்சன் வேணும், பட் என்னால் வந்து இவங்க என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். நீங்கள் லெட் கோ பண்ணுங்கள், டிட்டாச்மெண்ட்டுக்கு வாங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. கடவுள் நினச்சா எந்த ஒரு விஷயமும் ஒரு செகண்டில் வந்து நடந்துடும். ஆனால் 100% யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் இருக்கணும். எஸ், கடவுள் இருக்காங்க. ஸோ என்னை வந்து இதுவரைக்கும் என்னை வந்து கொண்டு வந்த கடவுள் இனி என் லைஃப்பில் கொண்டு வந்து விடுவார், என்னை வாழ வைப்பார். ஸோ அவர் இருக்கார், என்னை பார்த்துப்பாங்க, கடவுள் இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தேவை அதை கண்டிப்பாக தருவாங்க. ஸோ இந்த ஒரு பர்சனை திருத்தி யாரால் தர முடியும்? யூனிவர்ஸால் தர முடியுமே தவிர உங்களால் திருத்த முடியாது. நீங்கள் விடிய குத்த வச்சாலும் சரி இவங்களை திருத்தவே முடியாது. ஸோ யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள், லெட் கோ பண்ணுங்கள், டிட்டாச்மெண்ட் ஆகுங்க. உங்கள் லைஃப்பில் அடிப்பொலியாக ஃபோக்கஸ் பண்ணி அடிப்பொலியாக வாழுங்க. கிடைக்க வேண்டிய டைம் கரெக்டான டைமில் நடக்கும். யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. யூனிவர்ஸ் திருத்தி தருவாங்க, கொண்டு வந்து தருவாங்க. இவங்க ஈகோ டெத்தான பிறகு யூனிவர்ஸ் எனக்கு தரட்டும், இல்லை எனக்கு நாளைக்கே வந்துடும், நாளைக்கு கழிச்சு வரணும் அப்படி ஆசைப்படாதுங்க. நாளைக்கே வருவோம், நாளைக்கு கழிச்சு வரும், மறுபடியும் ஓடுவாங்க. பரவாயில்லையா? நிற்க மாட்டாங்க. ஈகோ டெத் ஆகணும், இவங்க ஈகோ டெத் ஆகணும், அதே சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணணும். கர்மா ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் இவங்க திருந்துவாங்க. அல்லாத பட்சத்துக்கு அவங்க திருந்த மாட்டாங்க. இப்போ யூனிவர்ஸ் கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை சரண்டர் பண்ணணும்னா யூனிவர்ஸ் லெசன்ஸ் கொடுப்பாங்க, கர்மா கொடுப்பாங்க. அப்படி அதே வலி வேதனை கொடுத்து தான் திருத்தி உங்ககிட்ட தருவாங்க. ஸோ இவங்களை திருத்த போகிறேன், அவங்கள திருத்த போகிற சொல்லி டைமை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதுங்க. உங்களால் முடியாத விஷயங்களை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணி வாழுங்க. யாருமே இல்லாட்டாலும் உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி உங்கள் மைண்டை, உங்கள் மனசை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே நமக்கு 777 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தவிர்த்து 1010 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 1010 777 இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் கைண்டில் படுதுன்னா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசிட் ஆகும். ஸோ இந்த நம்பர் நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கா ரெசிட் ஆகுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.